சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சனுக்குரிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி காஃபி கண்டெய்னர்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி இந்த மாதிரி மாற்றலான்றது நான் காட்ட போகிறேன். இதை இந்த மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணணும். பாருங்கள், இந்த ஸ்டிக்கரை நான் ரிமூவ் பண்ணி பார்க்குறேன், வர மாட்டேங்குது. ஸோ இதை எப்படி சுலபமாக எடுக்கலான்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அது கூட நம்ம இந்த கிளாஸ் டம்ளர் அப்புறம் இந்த செராமிக் மக்கு இதில் உள்ள ஸ்டிக்கர்ஸையும் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அந்த லேபிள்ஸை எடுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி நல்லா சூடானதும் அந்த பாட்டிலை இது உள்ளே போடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாட்டிலை உள்ளே போட்டுடலாம். இப்போ இந்த கிளாஸ் டம்ளரையும் உள்ளே போட்டாச்சு. இந்த மக்கையும் போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து பார்க்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இதை எடுத்து காட்டுறேன். எவ்வளவு ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டிக்கர் எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. நல்லா வந்துருச்சு. எல்லாம் பாருங்கள், ஸ்டிக்கர் எடுத்தாச்சு. நமக்கு நல்ல பாட்டில் கிடச்சிருச்சு. இப்போ அந்த மக்கும் நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இந்த மக்கில் உள்ள ஸ்டிக்கரையும் நம்ம எடுத்தாச்சு. இந்த ஸ்டிக்கர் இருந்த தடமே நமக்கு தெரியல, பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடச்சி நல்லா எடுத்துட்டீங்க அப்படின்னா இது புது பாட்டில் ஆயிரும். இந்த மாதிரி டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பாட்டிலில் உள்ள ஸ்டிக்கர்ஸை நம்ம எப்படி எடுக்கலான்றதை பார்த்தோம். இப்போது இந்த மாதிரி பாத்திரங்களில் ஸ்டிக்கர்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த லேபிளை நம்ம எப்படி எடுக்கலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதை நான் எடுத்து பார்க்குறேன், வர மாட்டேங்குது. ஸோ இதை நான் ஒரு ஸ்டவ்வில் இந்த பேனை வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த ஸ்டவ்வை நான் ஆன் பண்ணுறேன். இது லைட்டாக ஹீட் ஆனதும் பாருங்கள், ஸ்டிக்கர் ஈஸியாக வந்துடும். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் கட்டாயமாக பாத்திரங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.